or dear subscribers and followers. Today, the topic is questions for practice. We are going to learn how to frame some questions. அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும், சிச்சுவேஷன் வேணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். இன்றைக்கி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுக்கு நாம் போயிருக்கிறோம். ரைட்டோ, அங்கே ரிசப்ஷனில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசுவோம். அப்படியே சுற்றி பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸுகள் யாராவது இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போய் உக்காந்துக்கிடுவோம் அவங்களோட சேர்ந்து. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் இப்படி அப்படியும் வாட்ச் பண்ணுவோம். சில விஷயங்கள் பேசுவோம், அப்புறம் வந்துடுவோம். இதுதான் பேக்ரவுண்ட் அண்டு சிச்சுவேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டோ. ஹவு டு லேர்ன். இதை எப்படி ஆரம்பிக்கலாம்னா, அங்கே கேட்க வேண்டிய கேள்வியை நான் தமிழில் கேட்டுட்டு பேசாமல் இருப்பேன். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஆங்கிலத்தில் கேட்குறதுக்கு உங்களுக்குள்ளேயே முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் நான் விட்டுடுவேன். அதுக்கடுத்து அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவேன். அதிலிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். This is the way how to learn and how to frame questions practice. Understand? Shall we start? Okay. அந்த ரிசப்ஷனில் யார் இருக்காங்களோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். நான் மேம்கிட்ட பேச முடியுமா? நான் மேம்கிட்ட பேச முடியுமா? கேட்டு பாருங்கள் நீங்களே மனசுக்குள்ள. ஓகே. கேன் ஐ ஸ்பீக் டு மேம் ப்ளீஸ்? கேன் ஐ ஸ்பீக் டு மேம் ப்ளீஸ்? இப்படி தான் கேட்கணும். இந்த கேள்வியில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ப்ளீஸ்ன்னு சொல்லாமல் அந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஜட் சவுண்டு போடணும். ப்ளீஸ். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தனித்தனியாக சொல்லாமல் ஒரே வார்த்தையாக பாவித்து கொண்டு சொல்ல வேண்டும். கேன் ஐ ஸ்பீக் டு மேம் ப்ளீஸ்? நான் ஒரு வார்த்தையில் தானே கேட்குறேன். அண்டர்ஸ்டாண்ட்? இன் சச் எ வே யூ ஹேவ் டு ஃப்ரேம் த கொஸ்டின். ஓகே. ரெண்டாவது அப்படின்னு சொல்லி உக்காந்துடுறீங்க. பக்கத்தில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இங்கே ரொம்ப நேரமாக இருக்கீங்களா? திங்க் பண்ணுங்க. ஓகே. ஹாவ் யூ பீன் ஹியர் லாங்? ஹாவ் யூ பீன் ஹியர் லாங்? எப்படி கேட்குறேன்? ஒரே வார்த்தையாக கேட்குறேன். ஹாவ் யூ பீன் ஹியர் லாங்? அப்படியா? No. Have you been here long? Understand? This is the way. Okay. Next. போகலாமா? அந்த ஃப்ரெண்டு யார்கிட்டயே பேசியிருப்பாங்க போல தெரியுது, இல்லாட்டி ரிசப்ஷனில் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் முகமெல்லாம் வாடி கவலையாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்போ கேட்குறீங்க, உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன கவலை? திங்க் பண்ணுங்க. வாட்ஸ் worrying you? வாட்ஸ் worrying you? பாருங்க. இது எப்போ நம்ம சாதாரணமாக எப்படி கேட்போம்னா, வாட் இஸ் worrying you அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த வாட்டையும் இசையும் ஒன்று சேர்த்து கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸில் we are using this. We have already learnt what the contraction is. ஏற்கனவே கற்றுருக்குறோம். அப்போ அது எப்படி நம்மளுக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு உதவும்னு சொல்லி புரிஞ்சிருக்கிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணி பழகணும். அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் அப்படிங்கிறத வாட்ஸ்
வாட்ஸ் வரியிங் யூ? புரிஞ்சிச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்படியே உக்காண்ட்ருக்கும்போது ஒருத்தர் போகிறாரு, டீச்சரு. அவர் பேரை தெரிஞ்சுக்கணும். அந்த டீச்சர் பேர் என்ன? திங்க் பண்ணுங்க. ஓகே. வாட்ஸ் த நேம் ஆஃப் தட் டீச்சர்? வாட்ஸ் த நேம் ஆஃப் தட் டீச்சர்? பாருங்களேன், எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறேன். பழையபடி இங்கே வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஃபார்ம் தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃப்ளூயன்சியில் கொஞ்சம் ஃபனட்டிக்கையும் சேர்த்துக்கிறதுக்காக இது சொல்கிறேன். அது சொல்லனாலும் தப்பு கிடையாது. நீங்கள் நேம்னே கூட சொல்லுங்கள். பாருங்கள், யூசி வாட்ஸ் த நேம்? நேம்னு சொல்லாமல் நெய்ம்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்கும். ஓ, இங்கிலீஷில் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் த நேம்? அதுக்கடுத்து பாருங்களேன், ஆஃப், ஓஎஃப் அங்கே ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆஃப் ஹேண்ட், ஆஃப் ஹேண்ட், ஓஎஃப்எஃப். அது இங்கே ஓஎஃப் தான், இங்கே ஆஃப்னு சொல்லக்கூடாது. நெய்ம் ஆஃப், நெய்ம் ஆஃப்னு சொல்லாமல் நெய்ம் ஆஃப், நெய்ம் ஆஃப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நேம் ஆஃப் தட் டீச்சர். அங்கேயும் பாருங்களேன், டீச்சர்னு சொல்லி முடிக்கலை, அந்த ஆரம் விழுங்கிடணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன் சச் ஏ வே வித் ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன். வாட்ஸ் த நேம் ஆஃப் தட் டீச்சர்? ஓகே. அடுத்து அங்கே ஒரு பையன் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, அதை பற்றி கேட்கணும். அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? திங்க் பண்ணுங்க. ஓகே. வாட் டஸ் ஹி டூ? வாட் டஸ் ஹி டூ? பாருங்களேன், இங்கே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே பாயிண்ட்டு, டஸ்ஸு அப்படின்னு எஸ் சவுண்ட் இல்லாமல் வாட் டஸ், ஜட் சவுண்ட், டஸ் ஹி டூ. ஸோ இன் சச் ஏ வே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ த டைம் இஸ் அப். ஐ திங்க் 5 கேள்வி தான் நாம் இன்றைக்கி பார்க்க முடியுது. அது ஆரம்பம் என்பதால் பரவாயில்லை, அடுத்தடுத்து கொஞ்சம் நிறையா கேட்டு பழகலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன் தட் வே we have to learn how to frame questions. This is the way of practicing. Thank you.